அவன் பாருங்க மேல் சட்டை போடலன்னு சொல்லிட்டு மேல் சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, ஐயோ இயேசுவானவர் திருப்ப. இன்னொரு ஐடியா என்னன்னாக்கா, லூக்கா 5வது அதிகாரத்துல 5வது அதிகாரத்துல கடற்கரையில தான் மீட் பண்றாரு பேதுருவ. இந்த இடத்துல கடற்கரையில தான் மீட் பண்றாரு செகண்ட் டைம். ஆண்டவர் உயிர் தெழுந்த பிறகு அவன் ஆண்டவர் இயேசுநாதர் முடிஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்ற கட்டத்துல இருக்கிற நேரத்துல கடற்கரையில தான் மீட் பண்ணாரு. எங்க நம்ம ஆண்டவரை விட்டு விலகி போறோமோ இந்த சேம் பாயிண்ட்ல கர்த்தர் நம்மளை மீட் பண்ணுவார். எந்த இடத்துல விட்டு போறீங்களோ அந்த இடத்த கர்த்தர் ரெக்கக்னைஸ் பண்ண வைப்பாரு. எஸ், நான் ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டேன், நான் தவறி போயிட்டேன், நான் ஆண்டவருக்குள்ள நான் இல்ல, நான் ஆண்டவரோடு கூட நான் இல்ல அப்படின்ட்டு நம்ம நினைக்கிற இடத்துல கொண்டு நிறுத்தி கர்த்தர் நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ண வைப்பாரு. சில நேரங்களில வாழ்க்கை ரொம்ப சூப்பரா ஓடுது, நம்ம நினைச்சிட்டு இருப்போம், சூப்பரா இருக்குதே, எல்லாமே இருக்குதே, வாழ்க்கையில எல்லாமே நல்லாவே நடந்துட்டு இருக்குதே, எனக்கு என்ன குறை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும். இயேசு யாருன்னே தெரியாது. இயேசுவா நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருந்தவங்க நான் பார்த்திருக்கிறேன். நல்ல ஆண்டவரோடு கூட இருந்தவங்க, ஆண்டவரை நேசிச்சவங்க ஆண்டவரை விட்டு விலகி போயிடுவாங்க. ஒரு 6 மாசம் கழிச்சு அவங்கள பாத்தீங்கன்னாக்கா நம்மளை பார்க்க கூட அவங்களுக்கு முகம் இருக்காது. ஜெபிக்கிறவங்களை பார்க்க கூட அவங்களுக்கு முகம் இருக்காது. அது மட்டும் இல்ல, ஜெபம் பண்ண சொன்னா அப்படின்னுவாங்க. நான் பார்த்திருக்கிறேன், இப்படிப்பட்டவங்களை நான் பார்த்திருக்கிறேன். ஜெபம் பண்ண வராது, அந்த முகத்துல தெரிஞ்சிடும். அகத்தின் அழகு முகத்துல தெரியுற மாதிரி ஆவிக்குரிய ஜீவியம், நீ ஆவிக்குரிய ஜீவியத்துல இருக்கிறியா இல்லையான்றது அது தெரிஞ்சிடும். பிரியமானவர்களே, இந்த இடத்துலதான் பேதுருவ ஆண்டவர் என்ன மாதிரி சந்திக்கிறாரு பாருங்க. அந்த கடற்கரையில சந்திக்கிறாரு பாருங்க. நீ கடற்கரையில தானே நான் உன்னை தொட்டேன், அதே கடற்கரையில மறுபடியும் நான் உன்னை சந்திக்கிறேன், மறுபடியும் நான் சந்திக்கிறேன். சோ ஆண்டவர்கிட்ட, இயேசு கிறிஸ்து கிட்ட நோ எஸ்கேபிசம். அந்த எஸ்கேபிசமே கிடையாது. ஒருவேளை நான் தப்பிச்சு போயிடுவேன், நான் நல்லா ஆயிடுவேன், நான் இப்படி ஆயிடுவேன், நான் சூப்பரா ஆயிடுவேன் நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னாக்கா நோ எஸ்கேபிசம். ஆண்டவர்கிட்ட கண்டிப்பா சந்திப்பார், குடும்பமா சந்திப்பாரு. யாரா இருந்தாலும் பேக் ஸ்லைடிங் ஆண்டவர் ஏத்துக்க மாட்டாரு. நான் பின்வாங்கி போயிட்டேனே அந்த தாக்கம் நமக்குள்ள இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை மறுபடியும் சந்திக்கும் போது பழைய பாவத்துக்குள்ள போகாதீங்க, பழைய சிந்தனைக்குள்ள போகாதீங்க, உங்க இஷ்டத்துக்கு சொல்லி கொடுக்குற மனசு பிரகாரம் போவாதீங்க. ஏன்னா ஆண்டவர்கிட்ட நம்ம எம்டியா நிக்க கூடாது, நம்ம கை விரிச்சு நிக்க கூடாது.